வருங்கால மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக பிகினிங்லேருந்து வீடியோஸ் நம்ம சேனலில் செப்பரேட்டாக இதுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க இந்த சப்ஜெக்டை அதில் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 5th பார்ட் ஆஃப் சிலபஸில் கொஞ்சம் பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் அதிகமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 6 மணிக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 5 பேர் ஃபஸ்ட்டு ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 50 out of 50 எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களை ரொம்பவே நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனோஜ் பிரபு, பார்த்தி திவ்யா, சத்யவதி, கே புவனேஸ்வரி, ஃபஹிமா எஸ், ஸ்டீஃபன் பழனி. ஓகேவா? ஸோ 5 பேர் மனோஜ் பிரபு, பார்த்தி திவ்யா, சத்யவதி, கே புவனேஸ்வரி, ஃபஹிமா, ஸ்டீஃபன் பழனி உங்கள் எல்லாருக்குமே எங்களோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணி நல்ல ஒரு ஜாப், செக்யூர்டான ஜாபில் போக முடியும். ஸோ அதுக்கு அடுத்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 49 marks, 49 out of 50. எங்களோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். இன்னும் அதிகமாக எஃபோர்ட் போட்டு இன்னும் படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்கோடு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து 3rd ரேங்க் பார்த்தீங்கன்னா 48 out of 50 சல்மான் எடுத்திருக்காரு. ஸோ சல்மான் உங்களுக்கும் எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். ஸோ அடுத்தடுத்த தேர்வில் இன்னும் அதிகமாக இது மாதிரியே நல்லாவே படித்து நல்ல ஸ்கோரோட எல்லாருமே இந்த டெஸ்ட்டு மட்டும் இல்லை, நம்மளோட கோல் எம்ஆர்பி எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வரும்போது நல்லா எழுதி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல மதிப்பெண்ணோட வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுனா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 5th பார்ட்டாக. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ஏஜென்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோ போன வீடியோலேயே நம்ம கொடுத்துட்டோம் 4th பார்ட்லேயே. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை தான் இதில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டாசிட்ஸ். அதில் பர்டிகுலராக சிலபஸ்லேயே ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெகால்ட்ரேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்சார்பன்ஸ், ப்ரொடெக்டிவ்ஸ், கேத்தார்டிக்ஸ். ஓகேவா? ஸோ 1 by 1 இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் நம்ம கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிசார்டர்ஸில் எப்படி ஆக்ட் ஆகுது? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பிஹெச்சை அல்டர் பண்ணக்கூடிய ஏஜென்ட், அதான் என்னது அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஸோ அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆல்ரெடி நம்ம பாடியிலே பார்த்தீங்கன்னா செக்ரீட் ஆகும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக்ரீஷன் மொத்தமாகவே ஆப்சன்ஸ் ஆயிரும். ஓகேவா? கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் அந்த கண்டிஷன் தான் என்னது ஏக்ளோர்ஹைட்ரியா. ஓகேவா? அதுக்காக தான் இந்த அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ். இது எந்த கண்டிஷன்னா ஹைப்பர்க்ளோர்ஹைட்ரியா, அப்படின்னா HCl செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் பெப்டிக் அல்சர் இருக்கக்கூடியவங்களுக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடெக்டிவ்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்டைனில் இன்ஃப்ளமேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? கியூர் பண்ணுறதுக்காக. அடுத்து அப்சார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்டைன் வழியாக எந்த டாக்ஸின்ஸும் அப்சார்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து கேத்தார்டிக்ஸ் இல்லைனா லாக்ஸேட்டிவ்ஸ், இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனுக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னால் நம்ம பாடியிலே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் எங்கேருந்து செக்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரைட்டல் செல்ஸ். ஓகேவா? அனட்டாமி பிசியாலஜியில் இந்த ஒன்வாடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெரைட்டல் செல்லில் இருந்தால் HCl செக்ரீட் ஆகுது. அதுலேயும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஆக்சின்டிக் கிளான்ஸ், இல்லைன்னா இந்த பெரைட்டல் செல்லையே ஆக்சின்டிக் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆக்சின்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க.
அது மாதிரி இது ஃபார்மகாலஜியில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த ரிசப்டாஸ் பற்றி M1 ரிசப்டாஸ், கேஸ்ட்ரின் ரிசப்டாஸ், H2 ரிசப்டாஸ். ஓகேவா, இது எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகி தான் என்ன ஆகுது, இந்த HCl செக்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 liters ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் நம்ம பாடியில் செக்ரேட் ஆகுது. ஓகேவா, அதுவும் HCl பார்த்தீங்கன்னா pH 1 இல்லை 2 to 3 வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸ் என்ன கண்டிஷனில் கொடுப்பாங்க, ஏக்ளோர்ஹைட்ரியா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அப்படின்னா என்ன கண்டிஷன், அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா HCl ஆப்சன்ஸ். ஓகேவா, கேஸ்ட்ரிக் செக்ரீஷனு HCl இருக்காது, செக்ரேட்டே ஆகாது, அதான் ஏக்ளோர்ஹைட்ரியா. இந்த மாதிரி சிம்டம்ஸ். ஓகேவா, அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைல்ட் டயரியா, எபிகேஸ்ட்ரிக் பெயின், அது மாதிரியே சென்சிட்டிவிட்டி டு ஸ்பைசி. ஓகேவா, கொஞ்சமாக காரமாக எடுத்துட்டாலே ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அது மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா பெர்னிஷியஸ் அனீமியா கூட ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் அவங்க பாடியில் கம்மியாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா B12 விட்டமின் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஓகேவா, இப்போ நம்மளோட ட்ரக்கு பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl. இதோட மாலிகுலர் வெயிட் இல்லை மாலிகுலர் மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36.46. எதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏக்ளோர்ஹைட்ரியாவுக்கு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% வெயிட் பர் வெயிட் HCl ப்ரெசென்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ HCl 10% இருக்கும், 90% வாட்டர் இருக்கும். அதான் டைல்யூட் HCl. ஸோ இது மிக்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. 274 கிராம் ஆஃப் HCl, 726 கிராம் ஆஃப் பியூரிஃபைடு வாட்டர். ஓகேவா, இந்த ப்ரொபோர்ஷனில் தான் இந்த டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அசே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன அசேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஓகேவா, ஸோ எல்லா அசேக்குமே என்ன இண்டிகேட்டர் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நம்ம படிக்க முடியாது. ஓகேவா, ஆனால் என்ன அசேங்கிறது ஏன்னா சிலபஸில் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரிகாஷனுக்காக தான் இதை படிக்கிறோம். அதனால ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NaOH. ஓகேவா, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட டைட்ரேட் பண்ணி மீத்தேல் ஆரஞ்சை இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி டைட்ரேஷனை பண்ணுறாங்க. ஓகேவா, யூசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கேஸ்ட்ரிக் அசிடிஃபையர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா HCl லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதான் என்னது அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா, கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ். ஆன்டாசிட்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசிங் தி கேஸ்ட்ரிக் pH. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போது HClக்கு pH பாருங்கள் 2 to 3ன்னு வச்சுக்கோங்க. அந்த pHஐ கிட்டத்தட்ட 6 to 7 வரைக்கும் கொண்டு வரக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் என்னது, நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் என்னது இந்த ஆன்டாசிட்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா HCl செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணும், அது மாதிரியே HCl அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதுதான் என்னதோட வேலை, ஆன்டாசிட்ஸோட வேலை. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல். கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா AlOH ட்ரைஸ். மாலிகுலர் மாஸ் இல்லை மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா 78.00 கிராம் பெர் மோல். ஓகேவா, இதை எப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுமினிக் ஆசிட், ஹைட்ரேட்டட் அலுமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு எதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் ஆலம். ஓகேவா, பொட்டாஷ் ஆலமை ஒரு ஹாட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல்லில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரிப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸில் இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே 400 கொஸ்டின்ஸுமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு எது ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிறது பெட்டர். அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ சோடியம் கார்பனேட்டும் பொட்டாஷ் ஆலமும் ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, கிளியர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் என்னென்ன இருக்குன்னா சஸ்பென்ஷன், சிரப், டேப்லெட், கேப்சூல், போலஸ். ஓகேவா, போலஸ் ப்ரிப்பரேஷனும் இருக்குது. ஸோ அது மாதிரியே பிராண்ட் நேம் இல்லை மார்க்கெட் நேம் பார்த்தீங்கன்னா டைஜின், ஜெலுசில், விசிட், ஆல்க்யூர், அசினில், டி. ஓகேவா, ஸோ ரொம்ப ஃபேமஸான பிராண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலே போதும். ஓகேவா, ஆல்ரெடி நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த 50 ட்ரக்ஸ். ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸோடு இருக்கக்கூடியது தான் பிராண்ட் நேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டிஷன்.
என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெல் க்ளோஸ்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அன்ஓப்பன் கண்டெய்னர். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணாத ஒரு ஏர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எந்த ஒரு இன்கம்பேட்டபிள் மெட்டீரியல், ஓகேவா, அதுக்கு எந்த ரியாக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் லைட்டு மாய்ஸ்சர், ஓகேவா, இதிலேருந்து தள்ளி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இதுதான் ஸ்டோரேஜ் கண்டிஷன். அதே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். யூசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஸ்டு ஃபார் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் தி பிஹெச். ஓகேவா? அசிடிக் பிஹெச். அப்போ என்ன ரிலீவ் ஆகும், என்ன நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேன், அப்செட் ஸ்டொமக், சோர் ஸ்டொமக், ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். அடுத்த காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MgOH ட்வைஸ். மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 58.32 g/mol. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி அதர் நேம்ஸ் வச்சு நம்ம அந்த 400 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணால் அந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதர் நேம்ஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதோட வீடியோவுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி அதர் நேம்ஸ் வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிறிஸ்டலின் சாலிட் இல்லை பவுடராக இருக்கும். இதோட ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ப்ரிப்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2ல் ஜஸ்ட் அதை மட்டும் என்னங்கிறத நோட் பண்ணால் போதும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் மெக்னீசியம் ஆக்சைடு கூட வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணாலே என்ன கிடைக்குது, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இன்னொரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ரியாக்ட் பண்ணி மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் சல்ஃபேட்டுமே கிடைக்கிது. ஓகேவா? 2 ப்ரிப்ரேஷன். ஜஸ்ட் அதை மட்டும் எது ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்கிது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், சிரப், டேப்லெட், கேப்சூல். இந்த பிராண்ட் நேம் இல்லை மார்க்கெட் நேம் பார்த்தீங்கன்னா டைஜின், ஜெலுசில், ஆன்டானில் ப்ளஸ், கிரமாஃபின், மேலாக்ஸ். ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சேம் அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு எப்படி பார்த்தோமோ அதே சேம் ஸ்டோரேஜ் கண்டிஷன் தான். அசே பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஓகேவா? மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுக்கு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். யூசஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் யூசஸ் தான். யூஸ் டு ரெடியூஸ் ஸ்டொமக் ஆசிட். ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷனை இன்டெஸ்டைனில் இன்க்ரீஸ் பண்ண வச்சு பவுல் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ பவுல் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு லாக்ஸேட்டிவாக இது ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் அடுத்த யூசஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் இருக்கிறனால தான் இது கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு லாக்ஸேட்டிவாக இது ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிலீவ் இன்டைஜஷன், சோர் ஸ்டொமக், ஹார்ட் பேன். ஓகேவா? இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகால்ட்ரேட். ஸோ மெகால்ட்ரேட்னா என்னங்கிறதையுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ மெகால்ட்ரேட்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்ததான் என்னது மெகால்ட்ரேட். ஓகேவா? ஸோ கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். AlOH ட்ரைஸ் Mg2OH4 H2O. இதான் என்னது கெமிக்கல் ஃபார்முலா. மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 212.67 g/mol. ஓகேவா? ஸோ இந்த மெகால்ட்ரேட்டு, ஸோ இது எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்ததான் என்னது மெகால்ட்ரேட்டு. இது இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அலுமினியம் மோனோஹைட்ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அதிலே தெரியும், ரியாக்ஷன் ஆஃப் ஆக்டிவ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு இல்லை மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மெகால்ட்ரேட் பேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன். இங்கே ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் என்னென்ன இதில் ஃபார்முலேஷனில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிரப், சஸ்பென்ஷன், டேப்லெட், பவுடர். இங்கே பிராண்ட் நேம் இல்லை மார்க்கெட் நேம் பார்த்தீங்கன்னா கேசோரேட், நோவல்டா, மெட்டாரேட், பிராசிட், காண்டாசிட். ஓகேவா? இந்த மாதிரி பிராண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சேம் அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன பார்த்தோமோ அதே சேம் ஸ்டோரேஜ் கண்டிஷன் தான். இங்கே அசே என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டாசிட் ட்ரக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியோடினல் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈசோஃபேஜைட்டிஸ். ஓகேவா? ஈசோஃபேஜஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனுக்கு அது எதனால் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னால. ஓகேவா?
ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த HCl இல்லை கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படியே ஈசோஃபேகஸ் வழியாக மேலே வரைக்கும் இதாகிரும். ஓகேவா, வந்து என்ன ஆகும்னா அப்படியே இந்த ஏரியாஸையும் எரோட் பண்ணும். அதனால வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் இது. அதுக்குமே இந்த மெகால்ட்ரைட் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பாஸ்பட்டீமியா, ஓகேவா, பாஸ்பேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போதுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த மெகால்ட்ரைட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். கெமிக்கல் ஃபார்முலா ரொம்பவே நமக்கு தெரியும், NaHCO3. மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 84.01 கிராம் பெர் மோல். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சோடியம் பைகார்பனேட்டோட அதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஓகேவா, அதர் நேம் என்னன்னா பேக்கிங் சோடா இப்படி கேட்பாங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ லேபில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெத்தடும் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மெத்தடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெபார்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுறாங்க, கார்பன் டை ஆக்சைடு கேஸை அது வழியாக கொடுத்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், அதுமாதிரி H2O, CO2 இதெல்லாம் சேர்ந்து ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இது லெபார்ட்ரி லெவலில். ஆனால் இண்டஸ்ட்ரி லெவலில் இதுக்கு ஒரு ப்ராசஸ்லேயே இருக்குது. என்ன ப்ராசஸ்னால் சால்வே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரியாக்ஷன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி பிரைன் சொல்யூஷன் இது எல்லாமே சேர்ந்து ரியாக்ட் ஆகி. ஸோ அது என்ன பிரைன் சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, அதாவது என்ன சொல்லுவாங்க பிரைன் சொல்யூஷன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே சேர்ந்து டெம்பரேச்சர் பிலோ 15 டிகிரி செல்சியஸில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் பைகார்பனேட் ஃபில்டராக ட்ரை ஆகி கிடைக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு ஜஸ்ட்டு இது தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா, சோடியம் ஹைட்ராக்சைடு கூடவே இந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தாலே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட்டு. அது மாதிரி இந்த மாதிரியும் இந்த ரியாக்ஷனை மட்டும் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா டேப்லெட், பவுடர், இயர் ட்ராப், இன்ஜெக்ஷன், கேப்சூல், சாச்செட், சிரப், சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்குது. பிராண்ட் நேம் இல்லை மார்க்கெட் நேம் பார்த்தீங்கன்னா நொடோசிஸ், கேவிஸ்கான், அல்கா சோடா, ரென் கார்பு, சோடா மின்ட். இங்கே ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சேம் அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன பார்த்தோமோ அதே சேம் ஸ்டோரேஜ் கண்டிஷன் தான். இங்கே அசே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் யூசஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஓகேவா, ஸோ இங்கே இந்த சோடியம் பைகார்பனேட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் என்ன கண்டிஷன்னாலன்னு பார்த்தீங்கன்னா ரீனல் டிசீஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், சர்க்குலேட்டரி இன்சஃபிஷியன்சி. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஷாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டபாலிசமாக இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்க்கு இந்த சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இன்னும் வேறு யூஸஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேன், சோர் ஸ்டொமக், ஆசிட் இன்டைஜஷன். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் என்ன பண்ணுது, ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். கெமிக்கல் ஃபார்முலா CaCO3. ஓகேவா, மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 100.0869 கிராம் பெர் மோல். ஓகேவா, ஸோ இதோட அதர் நேமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன், இன்னொன்று ப்ரிசிபிடேட்டட் சால்க். ஓகேவா, லைம் ஸ்டோன் இன்னொன்று ப்ரிசிபிடேட்டட் சால்க் அப்படின்னால என்ன மீனிங் தான் அது கால்சியம் கார்பனேட். வேறு நேம்ஸ் பார்த்தீங்கன்னா அரகோனைட், கால்சைட், மார்பிள் இது எல்லாமே என்ன தான் கால்சியம் கார்பனேட்டு தான். இங்கே ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு கூட சோடியம் பைகார்பனேட் ரியாக்ட் பண்ணி கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா லைம் வாட்டர் கூட கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லைம் வாட்டர்னா CaO. ஓகேவா, இது கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி கால்சியம் கார்பனேட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா டேப்லெட், சிரப், கேப்சூல், பில்ஸ், டூத்பேஸ்ட், டூத் பவுடர், ஓரல் ட்ராப்ஸ். இங்கே பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஷெல்கால், கால்விட்டன், அசிடோசிட், SF, கால்சிமேக்ஸ், P எக்ஸட்ரா. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கே கால்சியம் கார்பனேட்டுக்கும் வரும். ஓகேவா, இங்கே அசே என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். யூசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கால்சியம் இருக்கனால இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் மெச்சூரேஷன் ஆஃப் மசில்ஸ், போன்ஸ், டீத், ஆர்கன்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி இதுக்குமே ஒரு வைட்டல் ஒரு சோர்ஸாக இந்த கால்சியம் யூஸ் ஆகுது. இந்த கால்சியம் கார்பனேட்டாக யூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆன்டாசிடாக
நியூட்ரலைசஸ் அசிடிக் pH. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ப்ரிவென்ட் பண்ணும்? இன்டைஜஷன், ஹார்ட் பேர்ன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னது ஆன்டாசிட்ஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா? வேறு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன யூசஸ் என்ன காம்பவுண்ட்ஸ்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா சிலபஸில் கொடுக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ்ஸ் அண்ட் அட்சார்பன்ஸ். ப்ரொடெக்டிவ்ஸ் அண்ட் அட்சார்பன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி இனட் ஏஜென்ட்ஸ் தான். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைல்ட் டயரியா இல்லைன்னா டிசென்ட்ரி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜிஐடி டிஸ்டர்பன்சஸ். ஓகேவா? ஜிஐடி டிஸ்டர்பன்சஸ் எதனாலையும் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன டிஸ்டர்பன்சஸ் எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கேஸஸ் இல்லைன்னா கெமிக்கல்ஸ், பாய்சன்ஸ், பாக்டீரியல் டாக்ஸின்ஸ்னாலே என்ன ஆகும்? ஜிஐடி டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகேவா? ஏதாவது எஃபெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ட்ரீட் பண்ணுறது தான் என்னது இந்த ப்ரொடெக்டிவ்ஸும் அட்சார்பன்ஸையும் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன மெயினான ஏஜென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? பிஐ நம்ம படிச்சிருப்போம். பிஸ்மத் காம்பவுண்ட்ஸ், கயோலின், ஆக்டிவேட்டட் சார்கோல், பெக்டின் இதெல்லாம் தான் என்னவா யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடெக்டிவ்ஸ் அண்ட் அட்சார்பன்ஸாக யூஸ் ஆகுது. ஓகேவா? அதில் பிஸ்மத் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு மைல்டு அஸ்ட்ரிஞ்சன்ட், ஆன்டாசிட், ஆன்டிசெப்டிக், ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் எல்லாம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலேருந்தே என்ன பண்ணுறாங்க? இந்த பிஸ்மத் காம்பவுண்ட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த அட்சார்பன்ஸாக. அதில் என்னென்ன பிஸ்மத்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத் சப் கார்பனேட், பிஸ்மத் சப் நைட்ரேட், பிஸ்மத் சப் சாலிசிலேட், பிஸ்மத் சப் கேலேட். ஓகேவா? இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ரொடெக்டிவ் அட்சார்பன்ஸாக. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ் அந்த பாட்டில் எடுத்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் ஒரு காம்பவுண்டு மட்டும் இருக்க போகிறதில்ல. ஓகேவா? நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதுக்கான ரோல்ஸை நம்மளுக்கு ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சிம்டம்ஸை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ட்ரக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம சிலபஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெத்தார்டிக்ஸ். ஓகேவா? ஸோ கெத்தார்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு ஏஜென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது பவலோட மூமெண்ட்டை, பவல்னால் என்னது? இண்டஸ்டைனை தான் பவல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட மூமெண்ட்டை இல்லை அதோட மொட்டிலிட்டியை ஸ்பீடாக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் என்னது? இந்த கெத்தார்டிக்ஸ். ஓகேவா? கெத்தார்டிக்ஸ் என்ன பண்ணும்? குயிக் அண்ட் இன்க்ரீஸ் ஃபெசிலிட்டேட் தி பவல் மூமெண்ட். ஓகேவா? ஸோ என்ன ஆகும்? ஃபீசிஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்பெல் ஆயிரும். அதுதான் இந்த கெத்தார்டிக்ஸோட வேலை. ஓகேவா? இந்த பர்கேட்டிவ்ஸ் ரொம்ப குயிக் அண்ட் ஆக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஃபீசிஸை ரொம்ப குயிக்காக எக்ஸ்பெல் பண்ணிடும். ஆனால் அதுவே லாக்ஸேட்டிவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைல்டர். ஓகேவா? அதை விட கம்மியாக தான் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இது ஓடிசி மெடிக்கேஷன்ஸாக நம்மளுக்கு மெடிக்கல் ஸ்டோர் எங்கேனாலுமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 மெக்கானிசம் இருக்கும் கெத்தார்டிக்ஸில். ஒன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் இரிட்டேஷன். ஓகே, ஜிஐடியில் டைரெக்டாகவே என்ன பண்ணும்? டைரெக்டாக ஆக்ட் ஆகி ஒரு இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணும். பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னா இண்டஸ்டைனோட மூமெண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க? பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூபார்ப், சென்னா, ஃபோடோஃபைலம், கேஸ்டர் ஆயில், பிசகோடைல். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்டிமுலன்ஸ். அதுவே அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பல்க் பர்கேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா இண்டஸ்ட்ரியல் கண்டென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு பல்காக ஃபார்ம் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்டைன் நிரம்புற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகேவா? பல்கினஸை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஃபீஸஸை அப்படியே எக்ஸ்பெல் பண்ண வச்சிரும். ஓகேவா? அப்படி தான் ஒரு ஸ்மூத் எவாக்குவேஷன் ஆஃப் ஒரு ஃபீஸஸை இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸ்பெல் பண்ண வைக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இசாப்கால், சிஎம்சி, ஓகேவா, கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ், கம்ஸ் இதெல்லாம். தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ். ஓகேவா? ஜிஐடியில் ஒரு லூப்ரிகண்ட் ஆக்ட் ஆக்கி ஃபீஸஸை எக்ஸ்பெல் பண்ண வைக்கும். ஓகேவா? எவாக்குவேஷன் ஒரு ஸ்மூத்தான எவாக்குவேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் பேராஃபின், கிளிசரின், மினரல் ஆயில்ஸ். ஓகேவா? அடுத்த கேட்டகரி தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வரக்கூடியது சலைன் கேத்தார்டிக்ஸ். ஓகேவா? இந்த சலைன் கேத்தார்டிக்ஸ் என்ன பண்ணுன்னா இண்டஸ்டைனில் வாட்டரோட அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இண்டஸ்டைனில் வாட்டரோட அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சோடியம் ஃபாஸ்பேட், மெக்னீசியம் சல்ஃபேட், சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட், மெக்னீசியம் கார்பனேட். ஓகேவா?
ஜஸ்ட்டு நம்ம ஒரு டெஃபினிஷன், அதோட யூசஸ், என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அவ்வளோவும் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? மெயினாக நம்ம காம்பவுண்ட்ஸ் படிக்க வேண்டியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஆண்ட் ஆசிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. எல்லாத்தையுமே நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் எல்லாமே ரெஃபர் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி படிங்க. ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போதே நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் இதிலே படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? சிலபஸை. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்து கண்டிப்பாக படிங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரியே நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேவா? ஸோ அது எங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.